சொன்னாய் எங்களுக்குள் என்னை போன்றும் பாலைக்குள் போன்றும் எங்குள் இருக்கும் இது செய்வன் ஆழத்தில் மறக்க தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் போதுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் அச்சம், ஞானம், மதம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 குணங்களோடு பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் மட்டும் போதுமா? ஒரு பெண்ணாக பிறந்தால் அவளா இன்றைக்கு எடுக்காமல் அவள் அல்லவோ இன்றைக்கு எடுத்து சுமந்து விட்டிருக்கும், பிறந்து விட்டிருக்கும் பெருமையை சேர்த்து கொண்டார். சிறந்த பெண்மையை சான்றாக வைத்திருக்கார்கள். அப்படி இருக்கேன் நான் எந்த நாட்டை சார்ந்தவன்? என் பெயர் என்ன? என் இருந்த தந்தை பெயர் என்ன தெரியுமா? இதோ தெரிகிறதே, இதுதான் நீர்வளம், நிலவளம், குடிவளம் அனைத்து வளங்கள் பிறகாதான் விடமா தேசம் எடுத்திருப்பார்கள். இந்த விடம தேசத்திலே ஒரு பகுதி இருக்கக்கூடியதா அத்திர கிராமம் இல்லை கிராமபுரத்தில் பிறந்தவர்களா என் பேரா தேவையான என்ற விடத்தில் எந்த இல்லாமல் தீவிர சிறப்பு வாழ்வதற்கு என் தந்தை பேரா சுக்லாச்சாரி என்று அழைப்பார்கள். அதற்கு மகளாக பிறந்து எந்தவித குறையில்லாமல் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என் தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? பின்னாடி வீரப்படுத்தவர், அனைத்து மந்திர தந்திரங்களும் கைத்தேர்ந்தவர். அது மட்டுமா, அவருக்கு தெரியாத மந்திரமே கிடையாது. அனைத்து குரட்டைக்கெல்லாம் குலகுருவாக விளங்கக்கூடியவர். இந்த விடமதேசத்தின் மன்னரை இவருடைய தந்தையை கேட்டுத்தான் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் எந்த ஒரு செயலாளர்களும் கேட்டுத்தான் செய்வார்கள். அப்படி இருக்கும்போது அப்படி என்றால் என் தந்தை எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். இதுதான் என் தந்தையை பார்க்க வேண்டும். நந்தவத்தில் ஆடி பாடி விளையாட வேண்டும். பிறகு அருகாமலை கிச்சாவை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். குயிலி கை குயிலி யார் வரவை தேடுகிறாய்? மனசுக்குள்ளாசை வைத்த மன்னன் வந்தானா? குயிலி கை குயிலி யாரை நீ பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உரிமைக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? வந்தானா? குயிலி கவி குயிலி யாரை பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உரிமைக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? மனசுக்குள்ளாசை வைத்த மன்னன் வந்தானா? குயிலி கவி குயிலி யாரை நீ பாடுகிறாய்? உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? உரிமைக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா? பணியில் நடுந்த மலர் சிரிக்கும் பின்னேவோ நீ
கண்ணன் வந்தானா மோகனம் பாரிடும் முல்லை இடைக்குள்ளடி குயிலி குயிலி யார் வரம் தேடுகிறாய் மனத்துக்குள்ளாதி விட்ட மன்னன் வந்தானா குயிலி குயிலி யாரை பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தமுள்ள கண்ணன் வந்தானா உரிமைக்கு அர்த்தமுள்ள கண்ணன் வந்தானா மன்னன் வந்தானா குயிலி யாரை பாடுகிறாய் உறவுக்கு அர்த்தமுள்ள கண்ணன் வந்தானா உரிமைக்கு அர்த்தமுள்ள கண்ணன் வந்தானா உரிமைக்கு அர்த்தமுள்ள கண்ணன் வந்தானா என் தந்தையை பார்க்க வேண்டும் அவருக்கு பாரம்பரிய செய்ய வேண்டும் அதற்கு முன்னாடி அருகாமலை கிருஷ்ணனை பார்க்க வேண்டும் எங்க போயிட்டானே தேவி எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசணும் புரிஞ்சு பேசணும் என் தோழா தெரிஞ்சா வச்சுக்கே உன் தோலை புரிஞ்சு கண்டு போட்டுடுவேன் என்னடா அடிச்சிருவாரே சொல்ல வந்தேன் அப்படிதான் பேசுறேன் அவர் சொல்லி தைரியத்துல பேசுறியா நீ தோப்பனார பத்தி உங்களுக்கு தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமா சரி அறிவு கிட்ட முன்னும் வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படி எப்படி இருக்கு ஆசிரமத்திலே இங்கதான் போய் இங்கதான் வரை இட்டு வேக செய்து முடிக்காத பாரு நிக்குது நீ மாட்டுக்கு போற நீ மாட்டுக்கு சத்தியமா சாடியா அப்படியா என்ன ஆரோக்கியம் இதுல வைக்கிற இதுல வைக்கிற ஜாமானா இந்த ஜாமானா கூட அதிகமா ஆரோக்கியம் அங்க ஜாமானா கூட ஆரோக்கியம் உங்க எல்லாரும் ஒரே அப்படியா நீ ஒரே என்ன பண்ணுவ இன்னும் ஒட்டு கொடி பேசுற எனக்கு வேலை தெரிய அப்பா வேலை தெரியல என்ன அர்த்தம் ஓ படிவிட வேலை அப்படியா அப்படியா நான் என் தந்தையை பார்க்க வேண்டும் ஆசையாக தான் இருக்கிறேன் தந்தையை பார்க்கணும் அவர் எங்க இருக்கிறாரு உடம்பெல்லாம் அறிந்து விட்டாரா அப்படியா
அந்த வயல விட்டு அந்த வயல விட்டுடா மானை விட்டு ஈர விட்டு உனக்கு அப்பா அப்பா அள்ளி மலரால் அடிபடிந்தே நாய் நான் தாமரையால் படித்தேன் நாய் சரி
எங்களை ஆசிரியத்தை தேடி நாடி இருக்கிறது என்ன காரணம்? உங்கள் தந்தை மாபெரும் சக்தி உடையவர். நம்மையும் அறியாமல் செய்த பாவம்லாம் தொலை முடிந்தா சாதுக்கு இல்லாத நாடு அது போல சுவாமி இடத்துல பணிவிடை செய்தா பாவம்லாம் தொலையும் என்ற எண்ணத்தோடு. அப்படியா? என் தந்தை நீங்க சொல்றது போல மிகச்சிறந்த ஒரு மாதிரி தெரியுமா? அவர் எல்லாம் அவரோடு அவர் கருத்திருந்த முனிவர். அவர் தெரியுங்க ஒரு ஆளை சேர்ப்பதோ வேலை சொல்றதோ எனக்கு உண்மை கிடையாது. என் மகன் ஒருவே ஒரு தெய்வம் இருக்கின்றா அவன் விருப்பத்திலே நான் மாறுபடி என் விருப்பம் இல்லாமல் என்பதை எதுவும் செய்ய மாட்டார். ஆமா சரி, இந்த ஆசிரமத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால் பணிவிடை வேலை செய்வதாக வருகிறேன். அப்படி வேலை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு தகுந்த தகுதிகள் இருக்கிறதா? இல்லை ஒரு பண்புள்ளவரா, பாசமுள்ளவரா, தகுதியானவரா, தரமற்றா என்று நான் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அப்படின்னு சில கேள்விகள் கேட்பேன். அதுக்காக பதில் வைக்க வேண்டும். அப்படியா? அப்படி கேட்கலாமா? முதல் கேள்வி இது தெரியுமா? வேதங்கள் எத்தனை? அப்படியே என்ன? வேதங்கள் 4 வகைப்படும். 4 வகை. அது அப்படி தெரியுமா? என்னென்ன? கேது, சாமம், அதர்வனம் என்பது 4 வேதங்கள். சரிதானா? அருமையான கேள்வி. சந்தோஷம். ஆமா அப்படின்னா இரண்டாவது கேள்வி கேட்கட்டுமா? தத்துவங்கள் எத்தனை? அப்படி இல்லை என்ன? தத்துவம் ஆமா நாளை போயிட்டு நீங்க சொல்லுங்க. தத்துவம் 96 தத்துவங்கள் அடங்கியிருக்கிறது. 96 தத்துவங்கள். ஆமா சரி, இரண்டாவது கேள்வி முடிந்து விட்டது. இப்பொழுது மூன்றாவது கேள்வி. சாஸ்திரங்கள் எத்தனை? கேள்வி இருக்கிறது. ஆமா முடித்து விட்டது. பார்த்தீங்க சாஸ்திரங்கள் என்றால் சாஸ்திரம் என்பது வந்துவிட்டது. ஏவியான கேட்ட கேள்விக்கு சாஸ்திரம் என்பது 6 சாஸ்திரங்கள். அப்படின்னா இது நான்காவது கேள்வி. கலக்கிய அலங்கள் என்ன பண்றீங்க? அவர் வயசுக்கு எதுவுமே இல்லைன்னு முடியாதா? சொல்லுங்க. கலக்கிய அலங்கள் 64 கலைக்காலம் சொல்வார்கள். உண்மைதான். ஆமா 4 கேள்விகளுக்கும் தக்க பதில் எடுத்து விட்டேன். ஆனா 5வது கேள்வி கேட்க போயிருந்தேன். ஆமா அது மிகவும் கடினமான கேள்வி. ஆமா நீங்கள் பதில் அந்த அறையை பார்த்தாலே ஆசையாக இருக்கிறது. உங்களுக்கு பேசலாம் என்று சொல்கிறது. ஆமா இந்த கடைசியான கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் எடுத்துவிட்டால் இந்த ஆசிரமத்தை தங்கி உங்களுடைய பணிவிடை செய்யலாம், மகிழ்ச்சியாக செய்யலாம். ஆமா கேட்கட்டுமா? கடைசியான கேள்வி. காதல் அப்படி என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டா இது நீட் தேர்வு மாதிரி. இந்த நீட் தேர்வு நீ பாஸ் பண்ணா நாம் தான் யூஸ் பண்ணலாம். காதல் என்றால் என்ன? காதல் சொன்னாலே எப்படி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு நீ பாஸ் பண்ணா யூஸ் பண்ணலாம். இல்ல நான் மனுஷன் நீ சார் நீ சித்துவோட நான் சாமா அது தெரியாது சாமா அது தெரியும். காதல் என்பது அன்பு. அன்புக்கு அளவு என்பதே கிடையாது. ஒருவர் மனதை புரிந்து கொள்வதால் காதல் அன்பு. அப்படியா? அன்பு என்றால் அதை யாரிடத்தில் செலுத்த வேண்டும்? விருப்பமுடன் யாராயிருந்தாலும் அன்பு செலுத்தலாம். பாரம்பரிய நம்மளையெல்லாம் உண்மைதான். தந்தையிடத்திலும் அன்பு செலுத்தலாம், தாயிடத்திலும் அன்பு செலுத்தலாம், குழந்தையிடத்திலும் அன்பு செலுத்தலாம். எல்லாமே அன்புதானே. அன்புக்கு அளவே கிடையாது. காதல் என்றால் ஒன்றுமில்லை.
தன்னை மறக்கக்கூடாது, மனதிலே ஒரே நிலைப்படுத்த வேண்டும். கூடாமல் சொல்லலாமே. மாமா எனக்கு தெரியாது. வேண்டாம், அவசியம் இல்லை. திருமணம் செய்து கொள்ளுங்க. நீ என்ன செய்தாலும்
அப்படியே பிடிக்கவில்லையா? அப்படின்னு காதலாசி எடுக்க மாட்டீங்களா? இதை திரும்ப செய்து கொள்ள மாட்டீங்களா? என்னை பார்த்தால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா? எடுத்து ஏதாவது முறை கண்டுபிடித்து விட்டீர்களா? எரிச்சலா இருக்குதா? ஏன்? ஐயையோ! நீங்க ஒரு அடி வேணாம். எத்தனை அடி வேணாம் அடிட்டேன். முடியாது. அப்படியா? அப்படின்ற அப்படின்ற இந்த பணிவிட வேலை செய்வதற்கு உங்கள் தகுதி அற்றவர்களை தந்தையிடத்தில் உரைக்க போயிட்டு அப்படின்ற இந்த ஆசிரமத்தில் நீங்க காலை நுழைய முடியவே முடியாது. ஆமா, நீ எதற்காக வந்திருக்கோ அந்த வேலை இல்லாம ஆக்கிடுவேன். ஆமா, என் பேச்சுதான் கேட்பாரு. நான் எடுத்தா எடுப்பாரு. கிழிச்ச போட்டு எங்க அம்மா தாண்டவே மாட்டாரு. அப்ப இவ்வளவு நேரம் நான் அழுவ தெரியுமா? அப்ப சீக்கிரமா ஏற்கனவே கூறி வந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த இடத்தில் வேலை செய்யுங்கள் என்றால் என் மகன் விருப்பத்திற்கு மாறுபட்டார். வேடம் சொல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவரிடம் நான் காவல் நின்று கொடுக்கிறார். எனக்கு வேடம் சொல்லு, நீ இணங்க எங்க அப்பா சொல்லுவேன். எனக்கு என்ன பண்ணுறது? என் நேரமா என் காலம் தெரியுது. என்ன முடிவு ஆச்சா இல்லையா? ஒண்ணு எத்தாரணும், அவ்வளவுதான். சும்மா இங்க வந்து சிந்திவதெல்லாம் காட்டக்கூடாது என்கிட்ட. என்னது?
தந்தையில் சொல்லுகிறார் என்னவா என் தவத்திற்கு புனிதமான தினத்தை கொடுக்க வேண்டும் மலரில் கொடுத்து சொல்லுகிறார் எப்பொழுதும் உன் பேச்சு நான் அதானே என்ன கஜதேவன் வேணும். ஆமா, எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அவன் எங்க இருக்கான்? ஓ ஐயோ
இப்போ கஜதேவரை இறந்தவரை எழுத போறேன். அது உனக்காக எனக்காக செய்ய மாட்டீர்களா? உங்களை அன்பு மகள் தானே கேட்கின்றேன். உங்களுடைய வார்த்தை நான் தட்டி நடந்ததில்லை கிடையாது. சரி, இப்பொழுது இறந்த கையை எடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சென்று வாருங்களப்பா. ஆசிர்வாதம் தேவையானே உங்களை சென்று வாருங்க.
தேடலையே. உங்களை எழுப்பவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு கட்டாயமா எனக்கு நீங்க தான் வேணும், இல்லைன்னா நான் செத்துருவேன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, என்னால முடியாதுன்னு சொல்லிட்ட பிறகு நான் என்ன சாப்பிட்டு என்ன அவளை பத்தி எனக்கு தெரியுமே, மிருக சஞ்சீவி மந்திரம் சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அந்த மந்திரத்தின் தன்மை என்ன தெரியுமா, இறந்தவர்களை கூட உயிரோடு எழுப்பி தர முடியுமா அந்த மந்திரத்தினால். ஆமா, அந்த மந்திரத்தை உச்சரித்து எப்படியாவது கச்சிதப்படி எடுத்து தாருங்களப்பா, இல்லை என்றால் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன். பாத்துக்கிறார அந்த மந்திரத்தை உபயோகித்து உங்களை எழுப்பி விட்டார்கள். ஆமா, நீங்க இல்ல நான் செத்துருவேன். என்ன சதக்கி வந்த கிளி மந்திரத்தை கற்றுக் கொண்டு போகத்தான் வந்திருப்பார். இப்போது ஜனத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வருகிறேன். எப்படி
கவியை நீயா சொல்லு எப்படி செய்யணும் நீயா சொல்லு எப்படி அப்படித்தான் செய்யணும் என்னதான் சொல்லி இப்படித்தான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் நீ காலை புடி நான் சொல்றேன் காலை புடிச்சு சொல்லு போடு இப்படிதான் செய்யணும் எப்படா இவனை கொளுத்து உள்ளே மதுரை போறல ஒரு முறை நம்முடைய குருதேவர் மது அருந்து வச்சு வழக்கம் அதனால் இவனை தீட்டு கொளுத்தி அந்த சாம்பலை அள்ளி மதுவில் கலந்து குருதேவருக்கு கொடுத்து விட்டோம் சாபோ கஷ்டப்பட்டு தூக்கி வந்துருக்கேன் நீ முதல்ல எங்கதான் போய் குடிப்பேன் அது எப்படி குடிப்பேன் கடையேறிதான் போக மாட்டேன் சுத்த மாட்டேன் கொண்டு வந்திருக்கீங்க சாப்பிட மாட்டேன் நீ யார் சிசியில தாங்கள் முன்னிலேயே சுவாமி நீங்கள் அருந்துங்கள். சரி நேரம் போகிறது.
போறது இங்கதான் வரணும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு வாரம் விட்டு போனா என்ன? நானே ஒரு சீக்கிரம் வந்துடுறேன். எங்கதான் எனக்கு செஞ்சு போயிடாயி என்ன அது ஏதாச்சும் பயமா இருக்கிறேன். இந்த நாடகம் ஒரு புதுசு. எங்க போனாரோ ஏது போனாரோ தெரியலையே. ஐயோ நாஜோ எனக்கு வேற மனசு படுபடுன்னு அடிச்சுக்கிட்டு வேற என்ன ஆச்சு தெரியல. சரி சரி அப்பா கிட்ட கேட்கலாம். அப்பா என்னப்பா இது? என்ன வேலை இது? ஐயோ நல்லா தானே இருந்தீங்க. நல்லா ஆயி போச்சா? அப்பா 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 ஐயோ அப்பா எங்கப்பா இது? அப்ப என்னப்பா இதெல்லாம்? நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்களா? அப்பவே வந்துட்டேன் நானு. என்ன இது புதுசா பழக்கம் இது? அதெல்லாம் எங்க உடம்புக்கு அதிகமா சாப்பிடலாமா? உடம்புக்கு ஏதாவது ஆரோக்கியத்தை எல்லாம் கேடு ஏற்படுத்தா? வேண்டாம், இதுக்கப்புறம் குடிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட நான் என்னமா செய்வேன்? அன்பு தந்தை நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. உங்களை விட்டு எனக்கு பிரிச்சு என்னால இருக்க முடியுமா? அதானே அதிகமா குடிக்காதீங்கப்பா. இனிமே குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணுங்க. ஆமா நீங்க அப்படி எனக்கு தெரியாத குடிச்சிட்டீங்கன்னா இல்ல. சரிங்கப்பா சரிங்கப்பா. ஆமா அப்பா மறுபடியும் நந்தவனத்தில் நாங்க பொங்கல் கோயிலுக்கு போயிடும்ப்பா. ஆனா இதுவரை நான் வந்து விட்டேன். ஜலத்தை எடுத்து வரேன்னு சொன்னவரே ஒண்ணும் வர காணாம்ப்பா. ஆனாப்பா நானும் தேடாத இடமெல்லாம் தேடிட்டேன். என்னப்பா பண்றது? அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிலாம் பேசாதீங்கப்பா.
நான் செத்து போறேன்னு நீ எப்ப சொன்னியோ ஆமா. நான் செத்தே போறேன். ஆனா என் வயிற்றுக்குள்ள இருக்கும் கஜன் இப்ப வெளியே வர வேண்டும் என்றால் வெளியே வர வேண்டும் என்றால் நீ இறந்து விடு, நீ இருந்தாலும் பரவாயில்ல. நீ செத்து அவன்தான் வேணும். செத்துறேன் நீ வாங்க. எப்படியாச்சும் எனக்கு அவன் எழுப்பி கொடுங்கப்பா. என் வயிற்றுக்குள்ள இருக்கும் கஜதேவா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது எப்படி பயனே கஜதேவா நீ எந்த நோக்கத்தோடு இந்த சுக்கராச்சாரியார் ஆசிரமனை வந்தியோ எந்த விருத சந்தி மந்திரத்தை கற்றுப் போகலாம் என்று நீ நினைத்தாயோ அந்த நேரம் இந்த நேரம் உனக்கு வந்து போச்சு. இப்பொழுது நீ கற்றுப் போக எதை குறிக்கோளாக வந்திருக்கின்றாய் விருத சந்தி மந்திரம். அந்த விருத சந்தி மந்திரத்தை என் வயிற்றுக்குள் இருக்கும் கஜதேவா உனக்கு நான் உபதேசம் செய்கின்றேன். நான் உபதேசம் செய்கின்ற வயிற்றுக்குள் இருக்கும் கஜன் நான் இதை உபதேசம் செய்த உடனே என் வயிற்றில் இருந்து வெடித்து சிதறி வெளியே வருவாய். அப்பொழுது நான் இறந்து விடுவேன். நான் இறந்தால் நீ என்னை எழுப்பி தர முடியுமா? கண்டிப்பாக எழுப்பி தருகிறேன். சத்தியமாக சத்தியமாக குருவித ஆணையாக உண்மையாக சொல்லி எழுப்பி தருகிறேன். அப்படி என்றால் இப்பொழுது விருத சந்தி மந்திரத்தை உபதேசம் செய்து என் வயிற்றுக்குள் இருக்கும் ராஜா, வந்து விட்டீர்களா? ஐயோ, அப்பா செத்துட்டாரே. ஊர்ல புடகடுது ஐயோ, எப்படிங்க நீங்க வந்துட்டீங்களே, கடுப்பாகும். செத்து உங்க அப்பா இருக்கட்டும், அதனால என்னங்க? உடம்புல எப்படிங்க இருக்கு? உடம்பு இருக்கும் இதை வச்சீங்கன்னா அது அம்சம் ஐயோ. முடிஞ்சு பிடிச்சி மாட்டேன். என்ன கேட்டீங்க? என்னது? நீயே செத்தாலும் பரவாயில்ல ஆமா. கைதான் கேட்டியா? ஆமா. எனக்கு என்ன அவ்வளவு உன் மேல அவ்வளவு பாசம் தெரியுமா? எனக்கு அவங்க செத்து போன எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு. அனுபவிக்க வேண்டியது நாம தான். சரி திரும்பி அளவு போகும். ஆமாங்க. நடுவுல அது எதுக்கு இருக்கணும்? அப்படி நான் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நான் வயிற்றுக்குள் இருக்கும்போது கஜா என்னை எழுப்பி தருவேன் என்று சத்தியம் போய் கொண்டார். அந்த சத்தியத்தின் பிரகாரம் உலகத்திலே எந்த துரோகம் செய்தாலும் செய்யலாம். இந்த குரு துரோகம் செய்யவே கூடாது. எனக்கு தெரியுங்க. நீங்க அப்படி நல்லவரே எனக்கு தெரியும். சீக்கிரமா எங்க அப்பாவை எழுப்பி தந்துருங்க. ஓம் மிருது செல்வியாய நமக. ஓம் மிருது செல்வியாய நமக. ஓம் அப்பா வந்து விட்டீங்களா? அப்பா அப்பா வந்து விட்டீங்களா? நீங்க எல்லாரும் எவ்வளவு வாழ தெரியுமா? அதான் சொல்லுவாங்க. அதாவது ஊரார் வரவழைக்கு ஒப்புக்கு அழுவாங்க. ஊரே அழுவ மாட்டான். ஏன்னா ஊரார் என்ன சொல்லுவாங்க? என்னடா அப்பன் செத்துட்டான், புள்ள செத்து போச்சு, இவன் ஏன்னா கண்ணு மாதிரி அழுவாங்க. அப்படியே பொண்ணா அவ வேடு அவ விசேஷம் இருக்கிறதே ஒழிஞ்சானா யார் மொத்தம் விழுக்க கூடாது. இப்படிப்பட்ட பொண்ணு இருக்கலாமா? இது காய துப்புவாங்க. அதுக்காக ஒப்புக்காக பொண்ணு அழுவு பொண்ணு அழுவு. நீங்க எப்படி எல்லாம் அழுது தெரியுமாப்பா? அது இருக்கட்டும். நீ பேசாம இருமா. ஏன்? சரி. ஆனா இந்த குருஜாவருக்கு கொடுத்த ஒரு வாக்கு ஆனால் ஒரு பெற்ற மகனே நிறைவேற்றவில்லை. ஆனால் நீ அனாதையாக எங்கிருந்தோ வந்தால் பெற்றியா இந்த குருஜாவருக்கு கொடுத்த வாக்கு நீ காப்பாற்றி. ஆனால் எங்கென்றும் நீ இந்த சுக்கராச்சாரியர் அடக்கக்கூடிய ஆசிரமம் நீ கண்டிப்பாக ஆசை நல்ல ஆசை கிடைக்கும். சென்று வாருங்க தம்பி. அப்பா என் தம்பி என்னை வெளுத்து விட்டார். அத்தனைக்கு யார் காரணம்? நீங்க தான் தெரியுமா? எல்லாம் உங்க மேல வச்சிருக்க காதல், பாசம், மறுபடியுமா மறுபடியும் ஒண்ணு வரையா என்னால முடியாது. ஏன் முடியாது? சும்மா சும்மா அதே மாதிரி செஞ்சா என்ன போடுது? ஐயே, அச்சி. அப்புறம் என்ன செய்யுது? ஏங்க, ஆமா நம்ம திருமணத்தை எங்க வச்சுக்கலாம்? சீக்கிரமா பழக திருமணம் செய்து முடிச்சிடணும். உங்க விருப்பம் தான். என்னது? என்னது? சரி வரதா? ஏங்க பொய் சொல்லாதீங்க. சும்மா இப்படி விளையாடாதீங்க. ஏன் அப்படி சட்டு சட்டு கோவப்படுறீங்க? என்னது? என்னங்க? நில்லுங்க. சும்மா விளையாட்டெல்லாம் வேண்டாம். சும்மா விளையாடாதீங்க. ஆமா இப்ப
அந்த ஒரு விஷயம் தடுக்கிறது இது செய்யக்கூடாது என்று மனசு துடிக்கிறது. என்ன பகைவனால் தாக்கப்பட்டு எப்படியே உன் தந்தை வைத்துள்ளேன் சொல்லிட்டு மிருது சதிகம் முடிச்சிடுவோம். மீண்டும் எங்களோடு இருக்கிறதா உங்க அப்பா? அதனால என்ன எப்பொழுது உங்க அப்பாவுக்கு நான் போறேன். ஆனா உலகத்திலே நீ நான் அண்ணா தனியா போட்டார். உலகத்துல அண்ணன் என்னது அண்ணன் தங்கச்சியா? யார் நீ? எனக்கு அண்ணன், நான் உனக்கு தங்கச்சி. ஆமா ஆமா. இந்த இளவீடு உன்னை சாதிக்குவார்கள். சத்தியமா சொல்றேன், நான் வந்தது மிருக சத்தியம் கற்கத்தான தவிர உன்னை காதலிக்கோ உன்னை கல்யாணத்துக்கோ எந்த விஷயம் எனக்கு அதுவே ஆசை எனக்கு கிடையாது. நான் வந்து வச்சு நீங்க வேலை பார்த்துக்கோ, ஏதாவது நான் பார்த்துக்கோ. ஒரு பெண்ணென்று கூட பாராமல் என் மனதை இப்படி இல்லாம ஆத்தினாள் பேசினாள், இப்படி எல்லாம் இடத்துல ஆடினாள் பாடினாள். அனைத்துமே நடிப்பா நடிப்படி சும்மா கத்தாத அழுவாத. நான் ஏமாந்து விட்டேனே. நான் பொறுப்பில்லையே. தேவன் எப்போது கைது வருவான் வருவான் வழியை விழித்து பார்த்து இருக்கிறார்கள். நான் சென்றால் தேவன் சுகமாய் வாழ்வார். இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன் பார். எந்த மந்திரத்திற்காக என் மீது ஆட்சி வைப்பது போல் நினைத்தாயோ, என் மனதை மாற்றினாயோ, ஆட்சி மாற்றினார் பேசி என் மனதை துன்படுத்தாயோ, காலை பெருமாள் வளர்த்தாயோ, இப்போது நான் கொடுக்கின்ற ஒரு சாபம். எந்த அந்த மிருகத்தின் மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்தால் உன் நாட்டிற்கு போகும் முன்பாகவே அந்த மிருகத்தின் மந்திரம் மறந்து போக கிடந்தது. பிடி சாபம், இதுவே கல்வியை சாபம். பிடி இந்த ஆசிக்கா இப்படி சாபத்தை கொடுத்தாடி சாபத்தை கொடுத்து நான் அனுபவிக்கணும். நீ நிம்மதியோட இருக்கணுமா? நீ எனக்கு எப்படி சாபத்தை கொடுத்தாயோ அதை பாரு. நான் உனக்கு கொடுக்கிறேன் சாபம். சாபம் நீ கொடுக்கின்றாயா? ஏய், நீ பிராமணன், நான் பிராமணன். சட்டத்தின் முறைப்படி எந்தெந்த வழக்கில் உள்ளவர் ஆண் பெண் சேர்ந்தால் உலகத்தை திருமணம் நடக்கும். ஆனால் இந்த கைதம் கொடுக்கும் சாபம்
ஆந்திர மதத்தை விடுத்து நீ ஒரு சத்திரிய மதத்தில் பிடித்து தாம் ஆந்திர மதத்து சத்திரிய நான் சத்திரியனை வணங்க வேண்டுமா? அப்படியே மந்தார் உனக்கும் அவனுக்கு பிறகு பிள்ளை சத்தியமா சொல்லு என் வழியே சொல்லு உனக்கு பிறகு பிள்ளை எந்த பிள்ளையும் ஒரே ஐயோ எந்த ஒரு நிலையை இருக்கக்கூடாதா அப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாரே தாயே செய்வீராடவா தாயே செய்வீரா மனமெல்லாம் கொலையாக இருக்கின்றது ஆறு தோல் ஒருவர் இருக்கின்றார் அன்பு தோல் இருக்கின்றார் ஜென்மத்தை என்று அழைப்பார்கள் நானும் அவளும் அப்படி ஒற்றுமையாகத்தான் இருப்போம் இந்த இடத்திலே அவனுக்கு சிறிது நேரம் பேசினார் ஆடி பாடுகிறார்களா என் மனம் காலையிலிருந்து பொறுமையிட்டு வரும் அப்படின்னா போத செல்கின்றேன் ஜென்மத்தையும் பார்க்கின்றேன் ஆடி பாட வீராகின்றேன் இப்போதே செல்கின்றேன்